என் வாழ்க்கையில் கண்ட ஒரு அனுபவம் மதீனா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது காலஞ்சென்ற அப்துல் ஹமீத் பக்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள் எங்களை சந்திப்பதற்காக. ஷேக் பின் பாஸ் அவர்களை சந்தித்து விட்டு எங்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். என்னையும் அழைத்துக் கொண்டு ஷேக் பின் பாஸ் வீட்டுக்கு செல்கின்றார்கள். அங்கே போற இடத்துல அவர்கள் ஒரு முக்கியமான பணியில் ஈடுபட்டு கொண்டு மக்களுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு பகல் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அந்த ஒரு சொற்ப நேரத்தை சந்தோஷமாக கழிப்பதற்காக அதாவது மதீனா நகரை விட்டும் தூர இருக்கக்கூடிய நீரோடு இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துக்கு போகின்றார்கள். என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். நானும் போனேன். அதில் காரில் ஏறினதிலிருந்து சுப்ஹானல்லாஹ் அவருக்கு வந்திருக்கக்கூடிய ஃபத்வா கேட்டு வந்திருக்கக்கூடிய கடிதங்கள் வாசிக்கப்படுகிறது. அதுக்கு அவர் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கார். அதுக்கு பிறகு அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு பிறகு பேப்பர்ல இன்றைக்கு சமுதாயத்துக்கு தேவையான என்ன செய்திகள் இருக்கின்றன அதை வாசி என்று ஒரு பேப்பராக வாசிக்க சொல்றார். கேட்டுக்கொண்டிருக்கார். ஆச்சரியப்பட்டார். பின்னர் அதுவும் முடிந்த பிறகு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஆரம்பிச்சார். குர்ஆன் ஓதி போய் இறங்கினோம். அசர் தொழுகைக்கு கொஞ்ச நேரம் இருக்குது. அப்ப ஒரு நீரோட பசுந்தான நீரோட அல்லாஹு தஆலா அந்த பாக்கியமான மனிதனுடைய கையை பிடித்துக் கொண்டு அந்த நீரோடைக்கு அவரை கூட்டி செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். கூட்டிக் கொண்டு போனான். அதில் அவர் ஒது செஞ்சார். ஒது செஞ்சுட்டு வந்து அவரே நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அசருக்கு பாங்க சொல்றார். ஒரு மைதானத்தில் இருக்கும்போது பாலைவனத்தில் இருக்கும்போது ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு சொன்னால் அதற்கு மலாய்க்கமார்கள் பதில் சொல்லுகின்றார்கள். நாங்கள் 5 பேர் இருந்தோம். பாங்கு சொல்லி அவரே இக்காமத்து சொல்லி அசர் தொழுகை தொழுவித்தார். தொழுவித்து முடிந்த பிறகு வளமை போல அந்த இடத்திலும் உட்கார்ந்து கொண்டு அதுக்காறுகளை ஓதினார், குர்ஆனை ஓதினார், நல்ல விஷயங்களை செயல்படுத்தினார். எந்த விதமான அதாவது தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வெளிப்படவில்லை. ஏன்? ஹுஸ்னுல் ஹாத்திமாவுக்காகத்தான் இதை செய்கின்றார்கள். ஆகவே நாமும் ஹுஸ்னுல் ஹாத்திமாவை அடைய வேண்டும் என்றால் அதுதான் எங்களுடைய சுவர்க்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய முடிவு. அந்த முடிவு நல்லதாக இருந்தால் தான் சுவர்க்கம் எங்களுக்கு நிச்சயம். அப்படி இல்லை என்றால் சுவர்க்கம் நிச்சயம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனிலே பல சம்பவங்களை அல்லாஹு தஆலா ஞாபகம் ஊட்டுகின்றான். காரூனுடைய, ஃபிரௌனுடைய, நும்ரூதுடைய சம்பவங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஞாபகம் ஊட்டுகின்றான். அவர்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த் கல்லா, இறைவா எங்களை மௌத்தாக்கிறாதே, கொஞ்சம் பிற்படுத்து, நாங்கள் விட்டுட்டு வந்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்வோம் என்று கதறினார்கள், பதறினார்கள், தவித்தார்கள். கல்லா, இதுக்கு பிறகு உனக்கு சந்தர்ப்பம் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுத்துவிட்ட சம்பவங்கள் குர்ஆனில் ஏராளம் இருக்கின்றன. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாமும் எமது வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எதுக்காக வாழுகின்றோம்? இந்த துனியாவுக்காக வேண்டி வாழுகின்றோமா அல்லது இந்த துனியாவை மறுமை வாழ்க்கைக்கு விலை நிலமாக ஆக்கப் போகின்றோமா? சற்று சிந்திக்க வேண்டும். இந்த உலகம் அழியக்கூடியது. மௌத்தியங்களை நிச்சயம் வந்து அடைய போகின்றது. நாம் என்றொரு நாள் தன்னந்தனியாக வெள்ளை படைவினால் சுத்தப்பட்டு மண்ணரிலே வைக்கப்பட போகின்றோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு துணைக்கு யாரும் வரமாட்டார்கள். அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், சிறந்த முறையிலே பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு அழகாக சஹாபாக்குடைய வாழ்க்கையிலிருந்து, இமாம்களுடைய வாழ்க்கையிலிருந்து, நல்லவருடைய வாழ்க்கையிலிருந்து கோடிட்டு காட்டினார்கள் படிப்பினை பெறுவதற்காக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாமும் இந்த விஷயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். தொழில் செய்யுங்க பரவாயில்லை, வியாபாரம் செய்யுங்க பரவாயில்லை,
உலகத்தை சம்பாதிங்க பரவாயில்லை, மனிதனுக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்கின்றது, அல்லாஹ் தடை செய்யவில்லை. மாறாக அதுதான் வாழ்க்கை என்று அதிலே மூழ்கி விடாதீர்கள். மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கும் மார்க்கத்தை படிப்பதற்கும் நல்ல உபதேசங்கள் செய்யக்கூடிய இடங்களுக்கு வந்து அவைகளுக்கு காது கொடுத்து கேட்பதற்கும் கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கி இந்த கரல் பிடித்த உள்ளத்தை கரல் நீக்கி பரிசுத்தமான உள்ளகமாக மாற்றிக்கொண்டு சிறந்த ஹாத்திமாவை அடைவதற்கு நாம் எல்லோரும் முயற்சிப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.